ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான புதிய குஜராத்தி ஸ்டைல் பாத்ரா ரெசிபி. இந்த பாத்ராவை வந்து நம்ம கொலக்காஷியான்னு சொல்லுவாங்க. இதை எலிஃபெண்ட் ஏர் சொல்லுவாங்க. அதாவது இந்த இலை வந்து பார்க்குறதுக்கு வந்து எலிஃபெண்ட்டோட காது மாதிரி பெருசாக இருக்குது. அதனால் இதை எலிஃபெண்ட் ஏர்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி துண்டு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து மொத்தம் 12 பீஸ் இருக்குது. இந்த பாத்ரா இலைகள் கொலக்காஷியா. இந்த இலைகளுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு வந்து இப்போ இலைகளுக்கு ஏற்ற அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி வந்து எப்போவும் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். அதனால நான் குவான்டிட்டி கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ இலைகள் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காரப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மிக்சியில் நம்ம அரைச்ச விழுது அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை வந்து முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்சவரை இந்த பல்ப் இருக்கு இல்லையா, இந்த தண்ணி புளி தண்ணி அதை நல்லா கெட்டியாக வந்து கரைச்சி விடுங்க. தண்ணி இதில் நிறைய சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட அந்த புளி தண்ணியே சேர்ந்து நீங்கள் கலந்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. எந்த ஒரு ஃபுட்டு வந்து நம்ம செஞ்சாலும் அதுக்கு முன்னே அதோட பெனிஃபிட்ஸ் என்ன தெரிஞ்சுட்டு அது சாப்பிட்றப்பவே எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அது வந்து நம்மளுக்கு முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாத்திரோட பெனிஃபிட்ஸும் நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. இதில் விட்டமின் ஏ, சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் நார்ச்சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 7 பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் ஒன்று வந்து கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கண் புரை, கண் சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் இது ரொம்பவே நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கண்ணாடி போட்டு பார்க்குறாங்கன்னா அந்த கண்ணாடியோட பார்வை திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பாத்ரா இலைகள். 2வது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லது. டைஜஷனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருந்தால் அது கிளியர் பண்ணுது. முக்கியமாக பார்த்தா வெயிட் லாஸ் ரெசிபி. இது நீங்கள் வந்து வாரத்தில் 2 முறை இதை பாத்ரா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் உணரலாம். அப்படி வந்து வயிறு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும், குடல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும், அந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வெள்ளை இரத்த அணுக்கள் வந்து இதில் அதிகமாக கிடைக்கும். விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியாவோட தொற்றுக்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம் வந்து இது நம்ம உடம்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கும். இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவு இருக்குது இந்த ரெசிப்பியில். இது வந்து கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி இது. நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்துக்கங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு இலைகளாக எடுத்துகிட்டு ஏற்கனவே கடலை மாவு பேஸ்ட் இருக்குது அதை அப்ளை பண்ணியிருக்கேன்ல, அதை வச்சு ஒவ்வொரு இலைகளாக வந்து இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே ஒவ்வொரு இலைகளாக வந்து நான் வைக்கிறேன். நான் வந்து ஒரு இதில் வந்து 4 வந்து அடுக்கு இலை வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 3 செட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 12 பீசஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இது நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த இலைகளை வந்து இந்த மாதிரி வெறுமா சுற்றி இந்த மாதிரி தான் வைக்கிறேன். இது செகண்ட் டைப்பில் வேறு மாதிரி பண்ணுறேன். இதுவுமே இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இதை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் கிட்ஸுக்கும் சரி நீங்களும் சரி கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுவும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 முறை இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணி கொடுக்கலாம், சாப்பிட்லாம். இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஈஸியான ரெசிபியும் கூட. பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரீமர் வைக்கிறேன். 15 to 20 மினிட்ஸ் வரையும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்ட்ரீம் வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சான்றதை செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் ஸ்டிக்கால் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதோட இலைகள் பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும், வைக்கிறப்ப எவ்வளோ க்ரீனஸாக இருந்தது. இப்போ வந்து நல்லா மெஹந்தி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் பிடிச்சு கட்டிங் போடுற மாதிரி இருக்கும். கட்டிங் போடுறப்ப கொஞ்சம் இது இலைகள்ன்ற வந்து கெட்டியான இலைகள்ன்றதுனால கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் பக்கமாக வச்சு நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பானலியில் எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த பாருங்க, கட் பண்ண ஷேப்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா அதில் வெந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பானலி சூடாயிடுச்சு. எண்ணெயில் வந்து வெள்ளை எள்ளு பொரிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எள்ளுலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்தந்த ரெசிப்பியில் அந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம பண்ணுறப்ப தான் அதோட முழு பெனிஃபிட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. எள்ளுலேயும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதுக்குன்னே ஒரு தனி வீடியோவை போடலாம். அதுவும் பெண்கள் வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வந்து இந்த வெள்ளை எள்ளை வந்து எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ நன்மைகள் விளைவிக்கும். இது வந்து கண் பார்வையிலேருந்து கண் புரை நோய் எல்லாத்தையுமே குணப்படுத்தும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணாமல். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சாக 2 சைடுமே ரொட்டேட் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி இலைகளை கடைசியாக நீங்கள் தூவிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி பிச்சு எடுத்தோன்னா உள்ளே அந்த கீரைகள் வந்து ரொம்பவும் சாஃப்ட்டும் இல்லாமல் ரொம்பவும் கிறிஸ்பி இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த கடலை மாவு மட்டும் அந்த பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான அல்டிமேட் ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நான் வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை கூகுளில் போய் நீங்கள் கொலகாஷியா அப்படின்னு போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்து இந்த ரெசிபிஸ் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போயே மார்க்கெட்டுக்கு போங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.